அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே உருவாகியுள்ள போர் நிலை காரணமாக இந்தியாவிலும் அதன் தாக்கம் உணரப்பட ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சிக்கல்கள் உருவாகியுள்ளன. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டர்களில் 60% அதிகமானவை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. தற்போது ஈரான் போரின் காரணமாக கப்பல் போக்குவரத்து பல இடங்களில் பாதிக்கப்பட்டதால் எல்பிஜி விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு முக்கியமான ஒரு முடிவை எடுத்துள்ளது. வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சென்னை, பெங்களூரு, மும்பை போன்ற பல பெரிய நகரங்களில் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களுக்கு தேவையான சிலிண்டர்கள் கிடைக்காமல் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பல ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கங்கள் சில இடங்களில் ஹோட்டல்களை மூட வேண்டிய நிலை உருவாகலாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஹோட்டல் உணவை நம்பி வாழும் லட்சக்கணக்கான மக்கள் மற்றும் இந்த துறையில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களும் இதனால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் பல உணவகங்கள் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக முன்பை போல எல்லா வகை உணவுகளையும் வழங்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர். சில குறிப்பிட்ட உணவுகளை மட்டுமே வழங்கப் போவதாக அறிவிப்பு பலகைகளை வைத்துள்ளனர். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் பாரத் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்கள் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் விநியோகத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. ஆனால் வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்தில் தற்போது எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டை தடுக்கும் வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் என்று அழைக்கப்படும் இந்த சட்டத்தின் கீழ் எல்பிஜி சிலிண்டர்களை பதுக்கி வைப்பதோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதோ கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது சிலிண்டர்களை சட்டவிரோதமாக பதுக்கினால் 3 மாதம் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கூட விதிக்கப்படலாம். மேலும் இந்த சட்டத்தின்படி வீட்டு உபயோக சிலிண்டர், குழாய் வழி எரிவாயு விநியோகம் மற்றும் போக்குவரத்திற்கான சிஎன்ஜி போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்தியாவில் தற்போது சுமார் 332 மில்லியன் எல்பிஜி சந்தாதாரர்கள் உள்ளனர். இவர்களுக்கு தடையின்றி சமையல் எரிவாயு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் செயற்கையாக உருவாக்கப்படும் தட்டுப்பாடுகள் தடுக்கப்படும் என்றும் கள்ளச்சந்தை விற்பனை கட்டுப்படுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த நிலைமை குறித்து உங்கள் கருத்து என்ன? ஹோட்டல்கள் மூடப்படுவது பொதுமக்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.